வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். வர்த்தமானி அறிவித்தலூடாக சுகாதார வழிமுறைகள் சட்டமாக மாறும் அறிகுறி. வீட்டிலிருந்து சிகிச்சை பெறும் தொற்றாளர்களை கண்காணிப்பதற்கு 1000 வைத்தியர்கள் சேவையில். கொரோனாவிலிருந்து உயிர் பிழைப்பதற்கான ஒரே வழி தடுப்பூசியே என சுகாதார பிரிவு தெரிவிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களை கட்டுப்படுத்த முப்படையினரும் மாகாண எல்லையில் பணியில். இறக்குமதி செய்யும் நெத்தலிக்கு விதிக்கப்பட்ட வரி புதியதொன்றல்ல என நிதி அமைச்சு தெரிவிப்பு. 10 நாடுகளின் மக்களுக்கு பிலிப்பைன்ஸ் செல்வதற்கு தடை. நாளாந்தம் அதிகரிக்கும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையுடன் வைத்தியசாலைகளின் கொள்ளளவையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொற்றாளர்களை வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களது வீடுகளிலே தங்க வைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சின் ஆலோசனைக்கு அமைய இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் வெளியிடும் சுகாதார வழிமுறைகள் அடங்கிய ஆலோசனைகளை சட்டமாக மாற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் வெளியிடும் பாதுகாப்பு வழிமுறைகள் அடங்கிய ஆலோசனைகளை சட்டமாக மாற்றுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் செய்திப்பிரிவின் பிரதானிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வீடுகளில் கொரோனா தொற்றாளர்கள் தங்க வைக்கப்படும் வேலை திட்டத்தை மேற்பார்வை செய்வதற்கென நாடளாவிய ரீதியில் 1000க்கும் அதிகமான வைத்தியர்களை சேவையில் ஈடுபடுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த வேலை திட்டம் ரத்தினபுரி மாவட்டத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. வைத்திய நியமனத்தை எதிர்பார்த்துள்ள 426 பேருக்கு இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் மேலும் சில வைத்தியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். 2 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 60 வயதிற்கு குறைவான நோய் அறிகுறிகள் வெளிப்படாத தொற்றாளர்கள் இவ்வாறு வீடுகளிலேயே தங்க வைக்கப்பட்டு வைத்திய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றனர். 1390 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக நோயாளர்கள் தமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். குறித்த நோயாளர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையும் இடம்பெறுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 14 நாள் வைத்திய கண்காணிப்பின் பின்னரும் மேலதிகமாக 7 நாட்களுக்கும் நோயாளர்கள் இந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். நோயாளர்களை சோதனை செய்து அவர்களை வீடுகளிலேயே தங்க வைத்தல் அல்லது வைத்தியசாலைக்கு அனுப்புதல் தொடர்பான தீர்மானம் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியினால் மேற்கொள்ளப்படும். வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவது நோயாளர்களின் விருப்பத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப முறைக்கு அமைய தொற்றாளர்கள் வீடுகளில் வைத்து பராமரிக்கப்படுகின்றனர். அத்துடன் தொலைபேசி உரையாடல்கள் மூலம் தொற்றாளர்களின் தகவல்கள் பெறப்படுகின்றன. இவ்வாறு சுமார் 11,000 தொற்றாளர்கள் பராமரிக்கப்படுகின்றனர். சுமார் 500 பேர் அளவிலேயே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட வைத்திய சேவையாகும். உங்களது பிராந்திய சுகாதார வைத்திய உத்தியோகத்தர்கள் மூலம் இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1990 எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாக வைத்தியர் ஒருவரை தொடர்பு கொள்ள முடியும். அவ்வாறில்லாவிட்டால் உங்களுக்கு இந்த சேவையுடன் இணைந்து கொள்ள முடியாது. இதேவேளை இந்தியாவிடமிருந்து 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேவை ஏற்படின் மேலும் ஆக்சிஜனை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ரேபிட் மற்றும் PCR பரிசோதனைகள் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வசதிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணிக்கும் விமான பயணிகளுக்கு மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது. ரேபிட் மற்றும் PCR பரிசோதனை வேலை திட்டம் ஒன்று ராஜாங்க அமைச்சர் டேவி சானக தலைமையில் இன்று ஆரம்பமானது. COVID-19 தொற்று தாக்கம் இல்லை என நாட்டில் வழங்கப்படும் சான்றிதழ் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு செல்வதற்கான கட்டாய ஆவணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான பயணி ஒருவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதுடன் சோதனை நடத்தப்பட்ட பிரதேசங்களை முடக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். ரேபிட் PCR பரிசோதனையின் பெறுபர்களுக்கு அமைய துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு செல்ல முடியும். இலங்கையில் இவ்வாறானதொரு ரேபிட் PCR முறை முன்னெடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் புதிதாக எமக்கு பரிந்துரைகள் கிடைக்கப்பெற்றன. அது கிடைக்கப்பெற்று ஓரிரு நாட்களில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது.
இது தொடர்பான ஆய்வுக்கூடம் ஒன்று இன்று முதல் செயற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நாடுகளுக்கு செல்பவர்கள் இந்த ஆய்வுக்கூடத்திற்கு வருகை தந்து ஒரு மணித்தியாலத்தை செலவிட்டு PCR பரிசோதனை மேற்கொள்ள முடியும். PCR பரிசோதனை முடிவுகள் 48 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெறும். ரெபிட் பரிசோதனை முடிவுகளை 4 மணித்தியாலங்களுக்குள் வழங்க முடியும். பெறுபவர்கள் நெகட்டிவாக இருந்தால் மாத்திரமே அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவர். இதற்கான வசதிகளே இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதேவேளை சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட வருகை தருவோருக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை மறு அறிவித்தல் வரை கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டத்தரணிகளுக்கு வழக்குகள் தொடர்பில் கைதிகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது. வழக்கு விசாரணைகள் தொடர்பான ஆவணங்களை மாத்திரம் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய பெற்றுக் கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் பூப்புனித நீராட்டு விழாவை நடத்திய 50 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மஸ்கெலியா பகுதியில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 3152 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் அதிகமானவர்கள் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறித்த எண்ணிக்கை 640 பதிவாகியுள்ளது எனவும் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பஹாவில் 247 பேரும் களுத்துறையில் 529 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் திகதி 2953 தொற்றாளர்களும் 10ஆம் திகதி 2922 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டதுடன் 11ஆம் திகதி 2987 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். 12ஆம் திகதி மற்றும் 13ஆம் திகதிகளில் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து இன்றைய தினம் 2717 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறினர். இதுவரை 3,07,345 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை 3,48,270 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். வைத்தியசாலைகளில் 35,150 தொற்றாளர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். மரணங்களின் எண்ணிக்கை 5,775 உயர்வடைந்துள்ளதுடன் கடந்த 5 தினங்களில் கோவிட் மரணங்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளன. கடந்த 8ஆம் திகதி 111 மரணங்களும் 9ஆம் திகதி 118 மரணங்களும் 10ஆம் திகதி 124 மரணங்களும் பதிவாகியதுடன் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் பதிவான கோவிட் மரணங்கள் 150-ஐ கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த ஒரு சில தினங்களாக சடதியாக COVID-19 வைரஸினால் தாக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக உடனடியான தீர்மானங்களையும் கட்டுப்பாடுகளையும் இறுக்கமாக்க வேண்டிய தேவையாக எழுந்துள்ளது. சமூக விடயங்களிலே பொதுமக்கள் ஒன்று கூடும் பொழுது ஒரு புதிய கொத்தனை உருவாகுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மரணச் சடங்குகளிலே கலந்து கொள்வோரின் எண்ணிக்கையை ஒரு தடவையில் 15 பேராக மட்டுப்படுத்துவதாகவும் நேற்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன் மூலம் புதிய கொத்தணிகள் உருவாகுவதை தடுப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதே வேளையிலே திருமணச் சடங்கிலும் கூட ஒரு தடவையிலே 15 பேர் கலந்து கொள்வது கூடிய எண்ணிக்கையானவர் கலந்து கொண்டார்களாக இருந்தால் பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது போலீசார் இதுபடியமான சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ARM தௌஃபிக் இன்று மாலை சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டார். இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள கோவிட் அவசர சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அதிகரித்து செல்லும் கொரோனா நோயாளர்களை கருத்தில் கொண்டு தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் கொரோனா வார்டு தொகுதிக்கு 10,000 கட்டில்களை 10 நாட்களில் நிர்மாணிக்கும் செயற்திட்டத்தின் கீழ் 25 கட்டில்கள் கையளிக்கப்பட்டன. கொத்மலை பிரதேசத்தின் இளைஞர் சேவை அதிகாரி ஆறுமுகம் பாலசுப்ரமணியம் கையளித்தார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை கடுமையாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மாகாண எல்லைகளில் முப்படையினரை பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் பொது இடங்களுக்கு செல்லும் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுள்ளார்களா என்பதை சோதனை செய்வது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் வேகமாக பரவும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு நேற்று நள்ளிரவு முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை கடுமையாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாகாண எல்லைகளில் போலீஸ் காவலரண்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் முப்படையினரின் ஒத்துழைப்பையும் போலீசார் பெற உள்ளனர். புதிய சட்டங்களுக்கு அமைய அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அலுவலக குழுவினர் மாத்திரமே மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
අත්‍යවශ්‍ය සේවාවල සමාජිකයින්ද அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுகின்றவர்களையும் தேவைக்கு ஏற்ப பரிசோதிக்குமாறு மாகாண எல்லைகளில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளில் ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரின் உதவிக்கென முப்படையினரின் பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எவரேனும் ஒருவர் மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவையிலும் பயணிகள் சேவையிலும் ஈடுபட்டால் அவ்வாறான சாரதிகளும் நடத்துனர்களும் கைது செய்யப்பட்டு குறித்த பஸ் வண்டிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும். இதற்கு மேலதிகமாக மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடையை மீறி பயணிப்பதற்கு வருகை தந்தால் இவ்வாறானவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். සංචාරන සීමාවට පටහැනිව යම් කිසි කෙනෙක් පළාත් මායිම් හරහා ගමන් කිරීමට පැමිණියොත් එම අයත් අත්අඩංගුවට ගැනීමට ක්‍රියා කරනු ලබනවා. மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்ட போதிலும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். පලාත තුළ බස් රථ සහ දුම්රිය දාව மாகாணங்களுக்குள் மாத்திரம் பஸ் மற்றும் ரயில் சேவைகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றதை போன்று முன்னெடுக்கப்படும். மாகாணங்களுக்குள் அலுவலக நேரங்களான காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் அதேபோல் பிற்பகல் 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் பஸ் மற்றும் ரயில் சேவைகள் இடம்பெறும். குறித்த காலப்பகுதியில் சிரமங்களின்றி பயணிப்பதற்கு பஸ் மற்றும் ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். අපි බස් රථ යොදවන්න කටයුතු කරනවා පලාත තුළ. இதற்கமைய சுகாதாரம், துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவை மற்றும் விவசாயம் சார்ந்த சேவைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் முதலீட்டு வலயங்களில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தரப்பினருக்கு மாத்திரமே மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். அரசு மற்றும் தனியார் பிரிவினரை சேவைக்கு அழைக்கும் போது தேவைகள் இருப்பின் பிற மாகாணங்களிலிருந்து அவர்களை அழைப்பதற்கான அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் வர்த்தக நிறுவனங்களின் அலுவலக குழுவினரை சேவைக்கு அழைக்கும் போது குறித்த நிறுவனங்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய தேவையான வசதிகளை கொண்டிருப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் பொது இடங்களுக்கு செல்லும் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கோவிட் தடுப்பூசி இரு டோஸ்களையும் பெற்றுள்ளார்களா என்பதை சோதனை செய்ய உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு கடுமையாக்கப்பட்டதன் பின்னர் மேல் மற்றும் தென் மாகாணங்களை பிரிக்கும் வெண்தர பாலத்திற்கு அருகில் கடும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது உரிய அனுமதி பத்திரமின்றி பயணித்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய தவறும் நபர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் இலங்கை குற்றவியல் சட்டத்திற்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆட்பதிவு செய்தல் உட்பட அனைத்து பொது சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியானி குணதிலக்க தெரிவித்தார். அத்துடன் மத்திய மாகாணத்தில் போக்குவரத்து வாகன அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடும் நிறுத்தப்பட்டுள்ளதாக மாகாண பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார். 30 வயதிற்கு மேற்பட்ட சகலரும் தவறாது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதனூடாக உயிரிழப்பு பதிவாகும் வீதம் மற்றும் பிரச்சினைகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தடுப்பூசி வேலை திட்டத்தை தொடர்ந்து விரிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நடமாடும் தடுப்பூசி வேலை திட்டம் ராணுவத்தின் பங்களிப்புடன் இடம்பெறுகிறது. தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பல்வேறு தேவையுடைய நபர்களை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்கியுள்ள இடங்களுக்கே சென்று கோவிட் தடுப்பூசியை ஏற்றும் நடமாடும் சேவை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டுப்பட்டி தெரு, வாழைத்தோட்டம், கொழும்பு கோட்டை, மருதானை, மாளிகாவத்து மற்றும் கொம்மனி தெரு ஆகிய பகுதிகளில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. முதியோர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்கென நடமாடும் தடுப்பூசி வேலை திட்டம் கொம்மனி வீதி, வேகந்த வீதி பகுதியில் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை எந்தவொரு தடுப்பூசியையும் பெறாத 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கென சென்ட் லூசியா தேவாலய வளாகத்திலும் போல்ஸ்டா விளையாட்டு மைதானத்திலும் தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. கொழும்பு விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இன்று இரவு 10 மணி வரை இடம்பெறும். இதுவரை தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத 30 வயதுக்கு மேற்பட்டோர் குறித்த இடத்திற்கு வருகை தந்து தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும். பிலியந்தலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இன்றைய தினம் முழுவதும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்படுகிறது. களுத்துறை பொது வைத்தியசாலை வளாகத்திலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாம் மற்றும் 2ஆம் டோஸ் வழங்கப்பட்டது. இதேவேளை சைனோஃபார்ம் தடுப்பூசியை தலா 2000 ரூபாவுக்கு விற்பனை செய்த வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் விசேட விசாரணை பிரிவு மற்றும் கல்கிசை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இணைந்து லுனாவ மாவட்ட வைத்தியசாலையில் மேற்கொண்ட விசேட விசாரணைகளின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று வரை எஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 12,76,412 பேருக்கும் 8,70,70,930
39 பேருக்கு அதன் இரண்டாவது டோஸும் வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 93,13,897 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 33,94,241 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,59,089 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 14,516 பேருக்கும், ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 2,52,127 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 22,876 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளதுடன் மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 7,61,136 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கிறது. இதுவரை தடுப்பூசியின் ஒரு டோஸை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,17,62,653 உயர்வடைந்துள்ளது. 2 டோஸ்களையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 43,02,572 அதிகரித்துள்ளது. ஒரு சில உணவுப் பொருட்களுக்கு புதிய வரிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போலி பிரசாரங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. 2007 ஆண்டு 48 இலக்க விசேட வர்த்தக பொருட்கள் வரி சட்டத்தின் கீழ் உரிய காலவரையின் கீழ் இவ்வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இக்காலவரையறை முடிவடைந்ததன் பின்னர் புதிய உத்தரவை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடுவது சட்டத்தின் தேவையாகும் என நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கடற்றொழில் அமைச்சின் பரிந்துரைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோ கருவாடு மற்றும் இறக்குமதி செய்யப்படும் நெத்திலி போன்றவற்றிற்கான 100 ரூபாய் வரி கடந்த 11ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் எவ்வித மறுசீரமைப்புகளுமின்றி அதனை நீடிப்பதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நிதி அமைச்சு தெரிவிக்கிறது. இதற்கு மேலதிகமாக உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் வெந்தயம், பட்டர், குரக்கன்மா, கடுகு மற்றும் உப்பு என்பவற்றின் இறக்குமதிக்காக வெளியிடப்பட்ட 2020 செப்டம்பர் 30ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தலில் செல்லுபடியாகும் காலம் அடுத்த மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இவற்றிற்கும் வரி மறுசீரமைப்புகளின்றி அதே விதத்தில் அறவிடுவதற்கும் புதிய வர்த்தமானியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோ உப்புக்கு 40 ரூபாய் வரியை அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் மருந்து வகைகளை தயாரிப்பதற்காக பெறப்படுகின்ற விசேட உப்புக்காக 10 ரூபாவை மாத்திரமே செலுத்தி இறக்குமதி செய்ய வரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ள 22,610 இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் செல்லுபடியாகும் காலம் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இவ்வர்த்தமானியின் பரிந்துரையிலும் எவ்வித மறுசீரமைப்புகளுமின்றி அதே விதத்தில் வரியை வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானியின் கீழ் நெத்திலி மற்றும் கருவாடு 1 கிலோவுக்கு 100 ரூபாய் வரியும் அறவிடப்பட உள்ளது. வெந்தயம் 1 கிலோகிராமிற்கு 50 ரூபாய் வரியும், குரக்கன்மா கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் வரையும், கடுகு கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாய் வரையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உப்பு கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய் வரையும், பட்டர் மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் கிலோவுக்கு 880 ரூபாயும் வரியாக அறவிடப்படும். கடந்த 12ஆம் தேதியிலிருந்து 1 வருடத்திற்கு அமுலாகும் வகையில் இந்த வரி தொடர்பான உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இணையதளமூடாக மகஜர் ஒன்றில் கைச்சாத்திடும் பணி இன்று ஆரம்பமாகியது. ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட ஒரு சில பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல ஆசிரியர் அதிபர் சங்கம் தீர்மானித்துள்ளது. இச்செயற்பாடு காரணமாக மாணவர்களின் ஆன்லைன் கற்பித்தல் முறை முழுமையாக தடைப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி மகஜர் ஒன்றில் கைச்சாத்திடும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியர் அதிபர் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கான யோசனைகளை சமர்ப்பிக்கும் என ஸ்தாபிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. மேலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதுடன் இப்பேச்சுவார்த்தைகளை அடுத்து இறுதி அறிக்கையை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை உபகுழு தீர்மானித்துள்ளது. கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடற்படையினால் வல்வெட்டித்துறை கரையோர பகுதியில் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது 124 கிலோகிராம் கேரள கஞ்சா மற்றும் 2 கிலோகிராமுக்கும் கூடுதலான போதைப்பொருளுடன் 3 சந்தேக நபர்களும் கெப் வண்டி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. 3 பொலித்தீன் உரைகளில் 60 பொதிகளாக இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் 3 பிளாஸ்டிக் உரைகளில் மிகவும் நுணுக்கமான முறையில் ஐஸ் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இவற்றின் பெறுமதி 50 மில்லியன் ரூபாவிற்கும் கூடுதலாகும் என கடற்படை தெரிவிக்கிறது. சந்தேக நபர்களையும் போதைப் பொருட்களையும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கென போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
எல்டிடிஇ அமைப்பின் சமிஞ்ஞை பிரிவின் தலைவராக செயற்பட்ட ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படை கைது செய்தது. வெளிநாடொன்றில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றுடன் இவர் கைது செய்யப்பட்டார். களுவாஞ்சிக்குடி முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது ஒந்தாச்சிமடம் பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இவர் எல்டிடிஇ அமைப்பின் சமிஞ்சை பிரிவின் ஆழ்வான் எனும் பெயரில் செயற்பட்டதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இவர் புனர்வாழ்வு பெறாத முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் தன்னாமுனை பகுதியில் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் முன்னெடுக்கப்பட்ட நீர் விநியோக திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் அங்கீகாரத்தில் தேசிய நீர்வளங்கள் சபை புதிய குடிநீர் விநியோக திட்டத்தை ஆரம்பித்தது. தன்னாமுனை பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாகவே இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த குடிநீர் விநியோக திட்டத்தை ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாலேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். அக்கரைப்பற்று மாநகர சபைக்குட்பட்ட பொது வீதிகள் 2 தசாப்தங்களின் பின்னர் 2.5 கோடி ரூபாய் செலவில் இரு பக்க வடிகாலுடன் புனரமைக்கப்படுகிறது. 1 லட்சம் கிலோமீட்டர் வீதி புனரமைப்பு திட்டத்தின் கீழ் அக்கரைப்பற்று 2021 பொது வீதிகளின் புனரமைப்பு பணிகள் அம்பாறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் IHM வஹாப் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. விமானப்படை தளபதி வெற்றிக்கிண்ண ரக்பி போட்டித் தொடரின் முதற்கட்டம் ரத்மலானை விமானப்படை முகாமில் உள்ள ரக்பி மைதானத்தில் ஆரம்பமானது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் போட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய இலங்கை விமானப்படையின் தளபதி ஏர் மார்ஷல் சுதர்ஷன பத்திரனவின் மேற்பார்வையின் கீழ் போட்டித் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. CHNFC அணி போட்டியில் 23 புள்ளிகளை பெற்றது. அணியை எதிர்த்தாடிய விமானப்படை அணியினர் 21 புள்ளிகளையே பெற்றுக் கொண்டனர். CHNFC அணி சார்பாக சுதம் சூர்யாராஜ் மற்றும் ரோஹித் ராஜபக்ச ஆகிய வீரர்கள் புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தனர். தோல்வியடைந்த விமானப்படை அணியினர் சார்பில் பராக்கிரம ரத்நாயக்க மற்றும் அஞ்சுல ஹெட்டியாராய்ச்சி ஆகியோர் 2 வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்தனர். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.